நதிக்கு அருகிலும் உயரமான மரங்களின் வரிசைக்கு மத்தியிலும் அமைந்திருந்த ஒரு சிறிய நகரத்தில் ஜாக் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு செருப்பு தைப்பவன். ஜாக்கின் கடைக்குள் நுழைந்தால் தோல் மற்றும் சோப்பின் மனம் கலந்திருக்கும். அவனுக்கு விரைவான கைகள், பிரகாசமான கண்கள் இருந்தன. அவனது வேகம் ஊரிலேயே பிரபலம். தேநீர் கிண்டி 2 முறை விசிலடிப்பதற்குள் ஒரு காலணியை வெட்டி தைத்து பளபளப்பாக்கி விடுவான். ஆனால் இந்த அதிகப்படியான வேகமே அவனது பலவீனமாக இருந்தது. அவன் அளவெடுக்காமல் யூகிப்பான், வரைபடங்களை பின்பற்றாமல் அவசரப்படுவான். அவனது வலுவான கைகளும் விரல்களின் வேகமும் போதுமானது என்று நம்பினான். ஒரு குளிர்ந்த காலையில் ஒரு வயதான விவசாயி சோர்வான புன்னகையுடன் கடைக்குள் வந்தார். மகனே, என் கால்கள் வலிக்கின்றன. எனக்கு பொருத்தமான காலணிகளை செய்து தர முடியுமா என்று கேட்டார். ஜாக் உடனே நிச்சயமாக என்று கூறி அவரின் கால்களை ஒரு பார்வை பார்த்தான். அளவை யூகிக்கவும் செய்தான். அவன் அளக்கவில்லை, அவர் அணிந்து பார்க்கச் சொல்லவில்லை. விரைவாக வேலை முடிந்தது. பார்ப்பதற்கு புதிய மார்பு நட்ஸ் போல பளபளப்பாக நேர்த்தியாக இருந்தது. விவசாயி அவற்றை போட்டு 2 அடிகள் நடந்தார். அவர் முகம் சுளித்தார். இவை கிள்ளுகின்றன, மிகவும் இறுக்கமாக உள்ளன என்றார். ஜாக் வெட்கமடைந்தான். நான் பின்னர் சரி செய்கிறேன் என்று கூறி அவற்றை எடுத்து நீட்டி மீண்டும் கொடுத்தான். இந்த முறை அவை தளர்ந்துவிட்டன. இப்போது இவை தளர்வாக உள்ளன. இவற்றை போட்டு என்னால் நடக்க முடியாது என்று மென்மையாகச் சொல்லிவிட்டு அவர் தனது பழைய செருப்புகளுடனேயே கிளம்பிச் சென்றார். அன்று மாலை ஜாக் தன் பாட்டியுடன் அமர்ந்தான். வெள்ளி முடி, மென்மையான கைகள் கொண்ட அந்த பாட்டி ஞானத்தின் உருவம். பாட்டி, நான் கடினமாக உழைக்கிறேன், ஆனால் இன்று நான் தோல்வியடைந்தேன் என்று ஜாக் வருத்தத்துடன் சொன்னான். பாட்டி கனிவான கண்களுடன் அவனை பார்த்தார். கடின உழைப்பு நல்லது, ஆனால் ஒரு ஞானமான மனமே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு முக்கிய அறிவுரையை கொடுத்தார். உன் கைகளை உபயோகிக்கும் முன் உன் கண்களை பயன்படுத்து. உன் வேகத்திற்கு முன் உன் திட்டத்தை பயன்படுத்து. ஜாக் தலையசைத்தான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு கணம் இருந்தது. அடுத்த நாள் ஒரு வாரத்தில் வர இருக்கும் வசந்தகால சந்தை பற்றி அறிவிக்கப்பட்டது. மேயர், சிறந்த வேலைக்கு நீல ரிப்பன் வழங்கப்படும், வேகமான கைகள் அல்ல, கவனமான கைவினைப் பொருள் மட்டுமே கௌரவிக்கப்படும் என்று அறிவித்தார். இது ஜாக்குக்கு தன்னை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக தெரிந்தது. அவர் அந்த விவசாயிக்காக ஒரு கச்சிதமான பூட்ஸை உருவாக்க முடிவு செய்தார். தோல் வாங்க சென்றபோது தோல் வியாபாரி பதர் வஞ்சகமான புன்னகையுடன் தோலுக்கு கூடுதல் விலை வைத்தார். ஜாக்குக்கு கோபம் வந்தது. ஆனால் பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நன்றி, நான் பிறகு வருகிறேன் என்று அமைதியாகச் சொல்லிவிட்டு ஜாக் அங்கிருந்து கிளம்பினான். அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உதவிகளை செய்து அதற்கு பதிலாக தோள் துண்டுகளை பெறலாம். மற்றவர்கள் தூக்கி எறிந்த குப்பைகள் அவனுக்கு புதையலாக மாறின. 3 நாட்கள் ஜாக் கருணையுடன் கவனத்துடன் வேலை செய்தார். அவர் ஒவ்வொரு துண்டையும் சேமித்து நிறம் மற்றும் தடிமன் வாரியாக பிரித்தார். அவர் முதலில் தோலில் அல்லாமல் தடிமனான காகிதத்தில் வடிவங்களை உருவாக்கி சோதித்து சரி செய்தார். 4வது நாளில் வயதான விவசாயி மீண்டும் வந்தார். ஜாக் மரியாதையுடன் எழுந்து, ஐயா, உங்களுக்கு ஒரு ஜோடி பூட்ஸ் தைக்க விரும்புகிறேன். ஆனால் முதலில் உங்கள் கால்களை நான் கற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டார். கால்களை கற்றுக்கொள்வதா? அதற்கு என்ன அர்த்தம் என்று விவசாயி சிரித்தார். அதற்கு அளவிடுங்கள், கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம் என்று புன்னகையுடன் ஜாக் சொன்னான். அவன் சுத்தமான துணி நாடாவை கொண்டு நீளம் மற்றும் அகலத்தில் துல்லியமாக அளந்தான். விவசாயி தன் விலைகளில் எப்படி நடப்பார் என்றும் எங்கே அவருக்கு வலிக்கிறது என்றும் கேட்டறிந்தான். கவனமான மாணவரைப் போல குறிப்புகள் எழுதினான். நீ நன்றாக கேட்கிறாய் என்று விவசாயி மனதார பாராட்டினார். அந்த இரவில் ஜாக் தோள் துண்டுகளை வெட்டி மென்மையான பழுப்பு துண்டுகளை மேல் பகுதிக்கும் வலுவான கருப்பு துண்டுகளை பக்கங்களுக்கும் பயன்படுத்தினார். ஒவ்வொரு பகுதியும் ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதை அவன் புத்திசாலி நெசவு என்று அழைத்தான். விவசாயியின் கால் மென்மையாக இருக்கும் இடத்தில் ஒரு மெல்லிய குஷனை உள்ளே வைத்தார். அவன் மெதுவாக தைத்தார். ஒவ்வொரு தையலுக்கும் ஒரு மூச்சு, ஒரு சிந்தனை என்று எண்ணான். ஒரு தையல், ஒரு மூச்சு, ஒரு சிந்தனை. அப்போது வெளியே ஒரு கடுமையான புயல் ஆரம்பித்தது. ஆறு பெருகி சத்தம் அதிகமானது. ஜாக்கின் இதயம் வேகமாக துடித்தது.
அவனது பழைய பழக்கம் மீண்டும் வேகம் 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 என்று கிசுகிசுத்தது. அவன் யூசியை கீழே வைத்தான், கண்களை மூடிக்கொண்டான். தன் பாட்டியின் வார்த்தைகளை நினைத்து பார்த்து தனக்குத்தானே மெதுவாக சொன்னான், நிதானம்தான் பலம், தெளிவுதான் கருணை. பிறகு அமைதியான கவனத்துடன் மீண்டும் தைக்க ஆரம்பித்தார். நடுராத்திரியில் பத்ர் கதவை திறந்து உள்ளே வந்தார். நீ கழிவு துண்டுகளால் பூட் செய்வதாக கேள்விப்பட்டேன், நீ தோல்வியடைவாய், என்னிடமிருந்து கடனுக்கு வாங்கு என்று கூச்சலிட்டார். ஜாக் நிமிர்ந்து நின்றான். உங்கள் வாய்ப்புக்கு நன்றி, ஆனால் நான் ஞானமான பாதையை தேர்ந்தெடுக்கிறேன். எனக்கு கடன் தேவையில்லை, எனக்கு நல்ல வேலை மட்டுமே தேவை என்று தைரியமாகச் சொன்னான். விடியற்காலைக்கு முன் பூட்ஸ் தயாராக இருந்தது. அவை எளிமையாக இருந்தாலும் கவனத்துடன் ஒளிரும் பளபளப்பை கொண்டிருந்தன. புயல் ஓய்ந்து சந்தை திறந்தது. ஜாக் தன் பூட்ஸை ஒரு சுத்தமான துணி திப்பம் மேல் வைத்தார். விவசாயி வந்து அவற்றை போட்டு பார்த்தார். அவர் ஒரு வட்டம் நடந்து புத்திசாலியான கண்களுடன் மேலே பார்த்தார். அவர் குரல் கரகரப்பானது. இவை வீட்டினுள் இருப்பது போல் உலர்கிறது. இவை கிள்ளவும் இல்லை, வழுக்கிச் செல்லவும் இல்லை. இவை என்னை கனிவாக தாங்குகின்றன. சரியாக அத்தோது மேயர் நீல ரிப்பனுடன் வந்தார். அவர் பூட்ஸின் உன்புற குஷன் வரை தொட்டு பார்த்து தீர்ப்பளித்தார். இவை வெறும் கைகளால் மட்டுமல்ல, சிந்தனையுடன் செய்யப்பட்டவை. கேட்கும் மற்றும் திட்டமிடும் வேலையை நாங்கள் கௌரவிக்கிறோம். நீல ரிப்பன் ஜாக் செருப்பு தைப்பவனுக்கே வழங்கப்பட்டது. ஜாக் தன் பாட்டி அருகில் சென்று கட்டி அணைத்தான். பாட்டி, இப்போது நான் புரிந்து கொண்டேன். வேகமான கைகள் இரைச்சலை உண்டாக்கும், ஆனால் கூர்மையான ஞானமான மனமே இசையை உருவாக்கும் என்று சொன்னான். விவசாயி ஜாக்கிடம் தனியாக, நீ உன்னை எப்படி மாற்றிக்கொண்டாய் என்று கேட்டார். ஜாக் அமைதியான உண்மையுடன் பதிலளித்தான். ஒரு தவறு என்னை நகர கற்றுக் கொடுத்தது. உங்கள் வழி என்னை கேட்க கற்றுக் கொடுத்தது. என் பாட்டி முதலில் சிந்திக்க கற்றுக் கொடுத்தார். ஒரு புத்திசாலியான திட்டம் வேகமான பெருமையை விட வலிமையானது என்று நான் கற்றுக்கொண்டேன். அன்று திறந்து ஜாக் தனது பணிமேடைக்கு மேல் ஒரு பலகையை வைத்தார். அவன் கடையின் வணிகம் பெருகியது, ஆனால் அவன் அவசரப்படவில்லை. தனது உதவியாளர்களுக்கும் அவன் அதே விதியை கற்றுக் கொடுத்தான். அவன் கற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கை பாடம் காலணிகளுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு படிக்கும் பொருந்தும். அவசரத்தால் தோல்வியடைந்த ஜாக் தன் பாட்டியின் ஒரு வார்த்தையால் எப்படி தன் வாழ்க்கையையே மாற்றிக்கொண்டார்? ஒரு செருப்பு தைப்பவன் தன் ஞானத்தால் எப்படி ஒரு நீலரிபனை வென்றார் என்று பார்த்தீர்களா? இந்த வீடியோவின் பாடம் உங்கள் வாழ்க்கையில் நிதானத்தையும் ஞானத்தையும் கொண்டு வர இந்த வீடியோவின் பாடம் உங்களுக்கு உதவும். உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நிதானத்தின் சக்திக்கு உங்கள் ஆதரவை காட்டுங்கள். ஷேர் செய்யுங்கள். அவசரத்தில் இருப்பவர்கள் இந்த ஞானத்தை பெறட்டும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வாழ்க்கை பாடங்களை வழங்கும் இதுபோன்ற புத்திசாலி கதைகளை காணுங்கள். அடுத்த ஊக்குவிக்கும் கதையில் சந்திப்போம். நன்றி.